சப்ஸ்கிரைபர்ஸ்க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் இந்த வீடியோ சீரிஸில் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு, எனக்கு வந்து டென்டல் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன். ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் பல் கூச்சம் இருக்குது, தலைவலி வருது. இது மாதிரி பல் கூச்சம், தலைவலி டென்டல் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் வந்தால் இது நார்மலா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு உண்டான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பேர்ல்ஸ் யூனிவர்சிட்டி சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். இப்போ வந்து பல்லு வலின்னு போகிறீங்க, ஒரு பல் சொத்தைன்னு போய் பல்லுக்கு ஃபில்லிங் பண்ண அப்புறம் தலைவலி வந்ததுன்னா இது வந்து நார்மலான்னு கேட்கவே வேணாம். அது நார்மல் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு ப்ராப்ளம்னு போகிறோம். அந்த ப்ராப்ளத்துக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் வந்து தீர்வு வந்து அந்த பல் சொத்தையை அடைக்கிறது. ஸோ பல் ஃபில்லிங் பண்ணினா அதுக்கப்புறம் பல் கூச்சமோ பல் சொத்தையோ இருக்கக்கூடாது. என்ன காரணத்தினால நம்ம ஃபில்லிங் பண்ணுறோம், இது மாதிரி தலைவலி ஒரு சொத்தை வந்ததுன்னா என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா சொத்தை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜில் இருக்கும். ஒரு எனாமல் அண்ட் டென்டின், அதாவது பல்லோட வெளிப்புறத்தில் மட்டும்தான் சொத்தை இருக்குது. அப்படிங்கும்போது அந்த சொத்தையை எடுத்துகிட்டு அதுக்கு என்ன காம்போசிட்டோ, ஒரு சிமெண்ட்டோ, மிரக்கல் மிக்ஸோ, சில்வர் அமால்கமோ வச்சு நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமன். ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆகாது பண்ணுறதுக்கு. இந்த சொத்தை வந்து பல்லோட உள்ளேயருக்கு போகும்போது, அதாவது எனாமல் டென்டினை தாண்டி அந்த உள்ளுக்குள்ளே நர்வுக்கு பல்ப்பு பக்கத்தில் போகும்போது தான் பல் கூச்சம், பல் வலி, ஆர் சூடாக சாப்பிடும்போதோ கோல்டாக சாப்பிடும்போது வலி வரத்துக்கான அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த நேரத்தில் போய் நம்ம ஃபில்லிங் பண்ணும்போது அந்த ஃபில்லிங் பல்ப்புக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா ஃபில்லிங் பண்ணும்போது மட்டும் இல்லாமல் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது பல்லில். ஸோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபில்லிங்னு நம்ம பண்ணோம்னா என்ன காரணத்துக்காக ஃபில்லிங் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, அதாவது அந்த பல் சொத்தை வந்து எனாமலில் மட்டும்தான் இருக்கா, எனாமல்லேருந்து உள் லேயர் டென்டினுக்கு போயிருக்கா, ஆர் உள்ளுக்குள்ளே இருக்கிற பல்ப்புக்கே போயிருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணது. டிப்பிக்கலாக ஒரு ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னால் எக்ஸ்ரே எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு சொத்தை சின்னதாக தெரியலாம், ஆனால் எக்ஸ்ரேயில் பார்க்கும்போது பல்லோட உள் லேயருக்கு போய் அது டீப் லேயர் எஃபெக்ட் ஆயிருந்தது. எக்ஸ்ரே எடுக்காமல் ட்ரீட்மெண்ட் பண்ணினோம்னா அந்த உள்ளுக்குள்ளே நம்ம போகும்போது பல்ப்புக்கு பக்கத்தில் ஃபில் பண்ணும்போது பல்ல வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்லிங் வந்து என்ன மெட்டீரியலில் பண்ணுறோம். சிலதெல்லாம் வந்து டூத் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல். டூத் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல் என்னது, பற்களுக்கு வந்து அந்த டூத் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலில் ஃபில்லிங் பண்ணும்போது டிப்பிக்கலாக பல்ல வலியோ ஒரு கஷ்டமோ இருக்காது. ஆனால் அந்த ஃபில்லிங் நீண்ட நாட்கள் ப்ராப்ளம் இல்லாமல் வராது. யூஸ்வலாக 2 வருஷம் 3 வருஷத்துலேயே அந்த ஃபில்லிங் உடஞ்சி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிலதெல்லாம் வந்து மெட்டீரியல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் மெட்டீரியல் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அது பிடிச்சிக்கிறதுக்கு, அந்த பல்ல போய் பிடிச்சிக்கிறதுக்கான பாண்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ஒரு ஹார்டான பொருட்களோ ஆர் ரொம்ப டூத் ஃப்ரெண்ட்லி இல்லாத மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது பற்களில் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து நம்ம ஃபில்லிங் செய்ய முறை. இப்போ வந்து ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா லேயராக ஃபில் பண்ணுறோம். அந்த லேயராக ஃபில் பண்ணும்போது ஒரு லேயருக்கும் இன்னொரு லேயருக்கும் நடுவில் சின்னதாக ஒரு ஏர் பபிள் வந்திருக்கு, சரியாக ஃபில் பண்ணல அப்படின்னா பல் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்து என்ன கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஃபோர்த் கண்டிஷன் வந்து டிப்பிக்கலாக வந்து எப்போ வரும் அப்படின்னா, இந்த ஃபில்லிங் பண்ணிவிட்டு நம்ம மேல்தாட கீழ்த்தாட பல்லு சேரும்போது சீராக சேருதா, பண்ண ஃபில்லிங் மட்டும் உயரமாக தூக்கிட்டு இருக்குதா. இப்போ நம்ம உயரமாக இருக்கும்போது, அதிகமாக ஃபில்லிங் இருக்கும்போது, கடிக்கும்போது நம்ம ஃபுல் பைட்டிங் ஃபோர்ஸ் வந்து அந்த ஒரு ஃபில்லிங்கில் மட்டும் படும். அப்போ பற்களில் வலியோ கூச்சமோ இது மாதிரி தலைவலி வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் ஷார்ட் நம்ம சொல்ல போனோம்னா, பல்கள் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் தலைவலியோ பல் கூச்சமோ வரக்கூடாது. ரொம்ப டீப்பாக இருந்தது சொத்தை அப்படின்னா ஒரு சில நாட்கள், 2 நாளோ 3 நாளோ கொஞ்சமாக பல்கூச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த பல்கூச்சம் டிப்பிக்கலாக ஒரு டேப்லெட்டோ ஆர் ஒரு மவுத் வாஷோ யூஸ் பண்ணால் பல்கூச்சம் 2-3 நாளில் சரியாக போயிடணும். அதுக்கப்புறமும் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம். என்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், ரொம்ப ஹார்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணியோ ஹார்ஷ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணியிருக்க முடியும். ஆர் ஃபில்லிங் செய்த முறையில் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆர் பல் ஹைட்டாக இருக்கலாம். ஆர் நம்ம ரொம்ப லேட்டாக போய் டாக்டரை போனபோது அந்த டிகே ரொம்ப ஆழமாக இருக்குது. அந்த ஆழமாக இருக்கிற டிகேயில் போய் நம்ம ஃபில் பண்ணும்போது இது மாதிரி பல் கூச்சம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.